Welcome back students, this is our 12th computer science chapter 5 பார்த்துட்டு it is part 6 video. Okay, part 5 video la arithmetic operators relational operators பார்த்தோம். Now we shall move on to the logical operators. So logical operators na there are three logical operators. They are and, or and not. So logical operators are used to perform logical operations on the given relational operations. அதாவது ரெண்டு இவ்ளோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது relational operation இல்லையா. இப்போ a greater than b na it is a relational operation. a greater than or equal to b means it is a relational operation. அப்போ logical operators அப்படினா இது என்ன வேலை பண்ண போகுது அப்படினா relational expressions குள்ள இருக்கிற லாஜிக்கை வந்து செக் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுக்க போகுது பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். a ஈக்குவல் டு 97 அசைன் பண்ணியிருக்காங்க, b ஈக்குவல் டு 35 அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போது ஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா எய்தர் எனி ஒன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா த ஆன்சர் வில் பி ட்ரூ. அண்ட் அப்படின்னா ரெண்டு ரிலேஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ட்ரூ கிடைக்கும். ஓகேவா? சி இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். a greater than b இது ஒரு ரிலேஷனல் ஆப்ரேஷன், a ஈக்குவல் டு b இது ஒரு ரிலேஷனல் ஆப்ரேஷன். ஸோ a greater than b ஆர் a ஈக்குவல் டு b அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறாங்க. இப்போ ஏக்கு வந்து என்னது 97 greater than b வந்து 35, இன்னொரு கண்டிஷன் வந்து 97 ஈக்குவல் டு 35 அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். இதில் ஏதோ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ட்ரூவாக இருக்கும். ஆமாம், இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, அதனால த ரிசல்ட் இஸ் ட்ரூ. அண்ட் ஆப்ரேஷன் பாருங்கள். a greater than b and a equal to b both the condition should be true. அப்போ தான் நமக்கு வந்து அவுட்புட் ட்ரூவாக இருக்கும். இப்போ a greater than b னா 97 greater than 35 அது ட்ரூவாக தான் இருக்குது. a ஈக்குவல் டு பினா 97 ஈக்குவல் டு 35 அப்படின்னு கொடுக்கும்போது இது ட்ரூவாக இருக்குது. ஆனால் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்குது. ட்ரூன்னு அண்ட் ஆப்ரேட்டர்னா போத் த கண்டிஷன் ஷுட் பி ட்ரூ, அப்போ தான் அவுட்புட் வில் பி ட்ரூ. ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் இஸ் ட்ரூ, த அதர் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஸோ த அவுட்புட் வில் பி ஃபால்ஸ். நெக்ஸ்ட் இஸ் நாட் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டர்னா சப்போஸ் ரிசல்ட் நமக்கு ட்ரூவாக வந்துருந்துச்சின்னா த அவுட்புட் வில் பி ஃபால்ஸ். அதோட ஆப்போசிட் வேல்யூ அப்படியே கொடுக்க போகுது. ஸோ a greater than b-ஆன்னு செக் பண்ண போகிறோம். 97 greater than 35 எஸ் இட் இஸ் ட்ரூ. ஆனால் நாட் ஆப்ரேட்டர்ன்றப்போ அதோட இன்வெர்ட். ஓகேவா? ஸோ அதோட இன்வெர்ட் அப்படியே கொடுக்க போகுது. ஸோ 97 greater than 35 இஸ் ட்ரூ. அதோட இன்வெர்ட் வந்து நமக்கு என்னது? ஃபால்ஸ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு டெமோ ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. a ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் a ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் வேல்யூ ஃபார் a. ஸோ அவுட்புட்டில் அப்படியே கேட்க போகுது. என்டர் வேல்யூ ஃபார் a 15 என்டர் பண்ணியிருக்காங்க. b ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் என்டர் வேல்யூ ஃபார் b. ஸோ அவுட்புட் என்ன வரும்? என்டர் வேல்யூ ஃபார் b 40 கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? a ஈக்குவல் டு. ஸோ a ஈக்குவல் டு இந்த ஸ்மால் லெட்டர் ஏவோட வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 50 கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ 50. நெக்ஸ்ட் அண்ட் b ஈக்குவல் டு. ஸோ அண்ட் b ஈக்குவல் டு b ஸ்மால் லெட்டர் b. பியோட வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 40 கொடுத்துருக்கோம். ஸோ 40 அப்படியே பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? த a greater than b ஆர் a ஈக்குவல் டு b. ஸோ செக் பண்ண போகிறாங்க. a greater than b ஆர் a ஈக்குவல் டு b. அப்போ இதுக்கு என்ன செக் பண்ண சொல்கிறாங்க? a greater than b ஆர் a ஈக்குவல் டு bன்னு சொல்லி செக் பண்ணும்போது ஏவோட வேல்யூ வந்து 50 greater than 40ன்றப்போ எஸ். ஆர் அப்படின்னு ஏதோ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அது அவுட்புட் வில் பி ட்ரூ. நமக்கு ஃபஸ்ட் கண்டிஷனே ட்ரூ ஆயிடுச்சு, அதனால் செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ த அவுட்புட் வில் பி ட்ரூ. செகண்ட் அண்ட் ஆப்ரேட்டர். அண்ட் ஆப்ரேட்டர்னு என்னென்னு சொன்னேன்? ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் த ரிசல்ட் வில் பி ட்ரூ. இங்கே a greater than b-ஆன்னு செக் பண்ணும்போது எஸ் 50 இஸ் greater than 40 தட் இஸ் ட்ரூ. ஆனால் a ஈக்குவல் டு b-ஆன்னு பார்க்கும்போது நோ. ஸோ ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறதுனால த அவுட்புட் வில் பி ஃபால்ஸ். அடுத்த தேர்ட் ஒன் வந்து a நாட் b அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. ஏவோட வேல்யூ வந்து 50 greater than b-ஆ அப்படின்னு பார்க்கும்போது எஸ் இட் இஸ் greater than b. ஆனால் நாட்ன்றப்போ அதோட இன்வெர்ட் தான் நமக்கு ஆன்சராக கிடைக்க போகுது. ஸோ த ரிசல்ட் வில் பி ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்னன்னு பார்க்கலாம். இன் பைத்தான் ஈக்குவல் டு இஸ் அ சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் டு அசைன் வேல்யூஸ் டு வேரியபிள். அசைன்மெண்ட் அப்படிங்கிறது நத்திங் பட் இட் இஸ் ஈக்குவல் ஆப்ரேட்டர். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு
வேல்யூ வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்காக ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்காக we are using this assignment operator. See the example, let a equal to 5 and b equal to 10 assigns the value 5 to a and 10 to b. So 5 வந்து a க்கு அசைன் பண்ணும், இங்கே 10 வந்து b க்கு அசைன் பண்ணும். ஓகே, so let us see the example பார்த்தா per assume x equal to 10 அப்படின்னு சொல்லி assume பண்ணியிருக்காங்க. ஸோ equal to அப்படின்னா assigns right side operands to left side variable. ஸோ right side operand வந்து 10, வேரியபிள் வந்து நமக்கு x. ஸோ 10 x equal to 10ன்றப்போ 10ங்கிற வேல்யூ வந்து எக்ஸுக்கு அசைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் b equal to கம்ப்யூட்டர்னு ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங் வந்து பிக்கு அசைன் ஆயிருக்கு. ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் அடிஷன் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 20 அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, மைனஸ் ஈக்குவல் டு இஸ் நத்திங் பட் த சப்ராக்ஷன். ஸோ எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 5 மீன்ஸ் இட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 5னா அது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு. ஸோ எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு 5 அப்படின்னா என்னன்னு நம்ம எடுத்துக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 5. அதே மாதிரி டிவிஷன் ஈக்குவல் டு. ஸோ எக்ஸ் டிவிஷன் ஈக்குவல் டு 2 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 2. ஓகே, next we are going to see about the conditional operator. So conditional operator அப்படின்னா என்ன அப்படின்னா conditional operator checks a condition. If the given condition is true, value 1 will be executed. If it is false, value 2 will be executed. See this syntax, variable name equal to on true if test expression, else on false. இது வந்து ஒரு if else பேஸ் பண்ணி கண்டிஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வேரியபிள் நேம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனை செக் பண்ணும். இஃப் த கொடுத்துருக்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அது வந்து கொடுத்துருக்கிற கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சி த எக்ஸாம்பிள், மினிமம் அப்படிங்கிறது நம்மளோட வேரியபிள் நேம். மினிமம் ஈக்குவல் டு 50. 50ங்கிறது ஆன் ட்ரூ. இஃப் 49 லெஸ் தென் 50 எல்ஸ் 50. ஓகேவா, அப்போது 49 less than 50 செக் பண்ண போகுது. இட் இஸ் ஃபால்ஸ், சாரி ட்ரூ. 49 வந்து 50 விட லெஸ்ஸர் நம்பர் தான் இல்லையா. ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த 50 வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த 70 வந்து டிஸ்பிளே பண்ணும். ஆனால் இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது 49 வந்து 50 விட லெஸ் தென் நம்பரான்னு பார்க்கும்போது ஆமாம் இட் இஸ் லெஸ், அதனால ட்ரூ வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் 50. இஃப் 49 greater than 50 அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ 49 greater than 50 பார்க்கும்போது இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, ஃபால்ஸ். ஏன்னா 49 வந்து 50 விட கிரேட்டர் நம்பர் கிடையாது. ட்ரூவாக இருந்தால் இந்த 50 வந்து டிஸ்பிளே ஆகும். ஆனால் கொடுத்துருக்கிற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற 70 வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. மினிமம் ஈக்குவல் டு 70. ஓகே, this is also known as ternary operator. Conditional operator is also known as ternary operator. Okay, see this example, a comma b equal to 30 comma 20 அப்படின்னா a ஓட வேல்யூ 30, b ஓட வேல்யூ வந்து 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது கண்டிஷனல் ஆப்ரேட்டர் பாருங்கள், மினிமம் ஈக்குவல் டு a if a less than b. நம்மளோட கண்டிஷன் வந்து a less than b. அப்போ கண்டிஷனை செக் பண்ண போகுது. a less than b அப்படின்னு செக் பண்ணும்போது கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா a அப்படிங்கிற வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா bங்கிற வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. த மினிமம் ஆஃப் a and b இஸ், இப்போ பார்க்கும்போது த மினிமம் ஆஃப் a and b இஸ் 20. ஏன்னா ஏக்கு வந்து 30 அப்படின்னு அசைன் பண்ண போகிறாங்க, பியோட வேல்யூ 20, லெஸ் தென் 20 அப்படின்னு தான் நம்மளோட கண்டிஷன் இல்லையா. a less than b is 30 less than 20. 30 less than 20 பார்க்கும்போது நோ த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஃபால்ஸாக இருக்கிறதுனால எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். எல்ஸ் பார்ட் என்னது b. இப்போ பியோட வேல்யூ என்ன 20. ஸோ த 20 will be displayed. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டீலிமிட்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.